இப்போ ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்லேருந்து இவங்க ஒரு படிப்பினை எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்குதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மூவியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த ஃபேக் டிக்கெட்டு ஒரு செக்ஷன் ஆஃப் இது சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கும். அது மாற்றவே முடியாது. டிக்கெட்டை விற்றுட்டாங்கன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. உண்மையாக அது கொச்சைப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம். ரசிகர்களுக்கு என்ன ஏமாற்றம் அப்படின்னா முக்கியமாக இந்த பருந்து கதை தான். இந்த பருந்து கதைக்கு தலைவர் ரிப்ளை பண்ணுவாரா இல்லை இக்னோர் பண்ணுவாரா, இது ரெண்டு தான். விஜயோட ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு சொல்கிறேன். என்ன காரணம்னா வீட்லேருந்துமே இந்த பிரச்சனை இருக்குது, ரெட் ஜெயண்ட் வெர்சஸ் விஜய்ன்னு சொல்லிட்டு. இது விஜயே தானாக இதை செய்கிறாரோ அப்படின்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. ஆடியோ லான்ச் ஒரே விஷயம்தான், ரசிகர்களோட இவர் கனெக்ட் ஆகிற ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் அது. அப்படி இருக்கும்போது இதை மிஸ் பண்ண மாட்டார் ஜென்ரலாக. ஆனால் அதையும் மீறி இது ஸ்கிப் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம், நீங்கள் நடிகராக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அரசியலுக்கு ரெண்டு பக்கம் ட்ராவல் பண்ண ஒரு இன்னொரு போட்டில் காலை வச்சுட்டீங்க. அதான் சார், இப்போ பிஸ்னஸும் முக்கியம், எனக்கு அரசியலும் முக்கியம். அதுதான் இந்த பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் முழுமையாக ஒரு பக்கம் நடிகராக மட்டுமே இருக்கீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். லியோ ஆடியோ லான்ச் ரத்துன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பாளர் சைட்லேருந்தே தெரிவிச்சிருக்காங்க சார். இப்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இதற்கு. டிக்கெட்லாம் விநியோகிச்சிருக்காங்க, ஸ்டேஜ்லாம் ரெடி பண்ணதாக போட்டிருந்தாங்க. இது திடீர்னு ரத்து செய்ய என்ன சார் காரணம்? ஏன்னா சில வாரங்களுக்கு முன்பு ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டில் அது மாதிரியான டோனில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ரசிகர்களுக்கு பாதுகாப்பு வேணும், நிறைய டிக்கெட்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற காரணங்கள் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்லேருந்து இவங்க ஒரு படிப்பினை எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்குதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? இதனுடைய பின்னணி குறித்து சொல்லுங்கள் சார். இல்லை, நீங்கள் சொல்கிறதுல ஒரு பார்ஷியலி ட்ரூ தான். என்னென்னா ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் ஒரு பெரிய ஒரு டாப்பில் ஆனதுக்கு காரணம் அந்த ஏசிடிசி, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதே மாதிரி இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ். அது பயங்கர கொலாப்ஸ் ஆகி 1 மணி நேரத்துலேயே வைண்ட் அப் பண்ணி, ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்ததுக்காக தாம்பரம் கமிஷனரேட்டில் நடந்த இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் நடக்கும்போது அதில் பள்ளிக்கரணை டிசியாக இருந்தவங்கள மாற்றிட்டாங்க. அதே மாதிரி மதுரையிலையும் ஒரு பெரிய சர்ச்சை இப்போது நடந்திருக்கு. இப்போ மீண்டும் சென்னையில் இப்போ நடத்த போகிறாங்க, அது சிட்டிக்குள்ளேயே. இப்போ இது ஏற்கனவே நடந்தது அவுட்ஸ்கர்ட்ஸ் கொஞ்சம் சபர்பனில். இப்போ சிட்டிக்குள்ளேயே நடத்தும்போது மொத்த கெப்பாசிட்டி இதுக்கு 6000-7000 தான் டோட்டல். நீங்கள் எல்லா சைடும் நீங்கள் ஆக்குபை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் அதை பிளாக் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த வென்யூ மாதிரி செட் பண்ணுவாங்க, ஸ்டேஜ் எல்லாம் போடணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது விவிஐபிஸ்னு எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்து அவங்கள வர வைக்கிறது, ரசிகர்களுக்கு டிக்கெட் கொடுக்கறது, இது எல்லாமே இருக்குது. இது பார்க்கும்போது ஒருவேளை எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் இவங்க நீங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன், இது இந்த லியோ படத்துக்கு இல்லை, எல்லா மூவியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த ஃபேக் டிக்கெட்டு ஒரு செக்ஷன் ஆஃப் இது சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கும். அது மாற்றவே முடியாது. யார் சார் பண்ணுவாங்க? இல்லை, நீங்கள் அது பண்ணுறதுக்கு ஒன்று அந்த ஆர்கனைசருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவன் எவனாவது கூட இருக்கவன் பண்ணணும். நேராக ஆர்கனைசரே பண்ண மாட்டான், ஏன்னா அவன் தலையில் மண்ணள்ளி போட மாட்டான். பட் அவன் கூட இருக்கிறவன் ஏதாவது ஒருத்தன் அதோட ரெப்ளிகா ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி சர்க்குலேட் பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று, இதுக்குன்னே ஒரு டீம் நீங்கள் உட்காந்து இப்போ நீங்கள் ஃபோர்ஜரி பண்ணுறது, ஃபேக் பண்ணுறதுக்குன்னே ஒரு டீம் இருக்குது. ஸோ அது ஒரு தனியாக உள்ளே இறங்கி பண்ணுவாங்க. இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயம் இதில் நடக்கிறதுல டிக்கெட்டை விற்றுட்டாங்கன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. உண்மையாக அது ரொம்ப ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம். ஆக்சுவலாக சார், இவங்க ரசிகர்களை தாண்டி நிர்வாகிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பல மாவட்டங்களுக்கு அதை சர்க்குலேட் பண்ணாங்க. அங்கே இருக்கிறவங்க அதை விற்றுதா? அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க சுபாஷ், நீங்கள் ஒரு தீவிர ஒரு ஆர்டன் ஃபேன் ஆஃப் ஒரு ஹீரோ. உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குதுன்னா சத்தியமாக நீங்கள் விற்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்டுக்கோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கோ கொடுத்து நீ போயிட்டு வாடான்னு வேணால் அனுப்புவீங்களே தவிர அதை விற்று பணம் சம்பாதிக்கணும்னு ஜென்ரலாக ஆசைப்பட மாட்டேன். இது நீங்கள் நான் சொல்கிற இந்த லாஜிக் நீங்கள் ஐபிஎல்ஸ் இது கூட எடுத்துக்கோங்க. ஐபிஎல்லில் ஒரு முக்கியமான ஒரு விஐபி டிக்கெட் கிடைக்குது. நீங்கள் அந்த இடத்த போயிட்டு நீங்கள் அங்கே போய் நின்று நம்ம விற்று இதில் பெரிய சம்பாதிச்சிடலான்னு நினைக்கிறத விட அங்கே உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு நினைப்பானே தவிர போக முடியலன்னா வேறு ஒருத்தனை வேணால் அனுப்பி விடுவான். ஸோ அது மாதிரி இது அந்த விற்றாங்கன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது.
அந்த செய்தியில் உண்மை இல்லை. இல்லை, அந்த இடத்துல அந்த போர்ஷன் எனக்கு என்னமோ சரியாக படலை. ஆனால் அதே நேரத்தில் அடிஷ்னலாக சில டிக்கெட்ஸ் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த குழப்பமும் கிடையாது. அதில் வந்து அது இல்லைன்னு மறுக்க முடியாது, கண்டிப்பாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஏஆர் ரஹ்மான் எவ்வளோ பெரிய ஆள், ஒரு ஆஸ்கர் அவார்டி, அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அவரையே வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு லெவலுக்குன்றது நான் சொல்கிறது வந்து இவர் தான் முக்கியமான காரணம், அவர் எப்படி இது பண்ணலாம் போகலான்னு ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிற அளவுக்கு பேசிட்டாங்க. அது வந்து நான் பப்ளிக் ஒப்பீனியன்ற ஒரு பேரில் அவங்க எந்த அளவுக்கு இறங்கி போகணுமோ பண்ணிட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் இது மாதிரி ரொம்ப பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து ஏஆர் ரஹ்மானுக்கே இது நடந்திருக்குன்னா, விஜய் அவர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் இவங்க ஏற்கனவே வந்து இப்போது அரசியலுக்குள்ளே வரலாம்ன்ற அதுக்கான ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு சூழலில் சின்ன விஷயம் கூட அது நெகட்டிவாக போயிடும். இந்த சின்ன விஷயன்றது நான் சொல்கிறது வந்து ஏற்கனவே வந்து மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும்போது கொரோனா காலகட்டத்தில் கேப் விட்டு உட்காந்து அது ஒரு பெரிய கிராண்டாக பண்ணி வச்சாங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரும்பி வாரிசு படம் இப்போ அடுத்தது. சரி, ஒவ்வொன்றுக்குமே வந்து அந்த ஆடியோ லான்ச்சுங்கிறது இப்போ உண்மையாக சொல்லப்போனால் வந்து எதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றதை விட இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த இது 80s 90s எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு 12 படம் ரிலீஸ் ஆகிறதுலாம் உண்டு. ஒரே ஹீரோவோடது, ரஜினி கமலாக இருக்கட்டும், இல்லை வேறு சில ஹீரோஸாக இருக்கட்டும், தொடர்ந்து படம் வரும். அவங்களோட படமே அவங்களுக்கு போட்டியாக கூட இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி 2 படங்கள் கூட இறங்கியிருக்கு. ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு நான் வந்து ஃபஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு, அப்புறம் தேர்ட் லுக்கு, அப்புறமா போஸ்டரு, டீசரு, இப்படி மாற்றி மாற்றி இது எல்லாத்துக்கும் ப்ரொமோஷனுக்கே வேறு லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. இது எல்லாம் எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாலாக விற்காமல் பாலை வந்து நீங்கள் நெய்யாக மாற்றி தயிராக மாற்றி அதை வேல்யூ ஆட் பண்ணி விற்கிற மாதிரி கதை, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மொத்தத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதாவது மக்களுக்கு போய் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு ஃபீட் பண்ணிடுறாங்க பக்காவாக. ஆனால் இதில் இவங்களோட ரசிகர்களுக்கு என்ன ஏமாற்றம் அப்படின்னா, முக்கியமாக இந்த பருந்து கதை தான். இந்த பருந்து கதைக்கு தலைவர் வந்து ரிப்ளை பண்ணுவாரா இல்லை இக்னோர் பண்ணுவாரா? இது 2 தான். தலைவர்னா தளபதியை சொல்கிறீங்க? தளபதியை சொல்கிறேன். அதான் நீங்கள் சொல்கிற பெருந்தலைவருக்கு இல்லை, பருந்து கதை சொன்ன தலைவருக்கு இவருக்கு விஜய் அவர்கள் வந்து ரிப்ளை பண்ணுவாரா இல்லை இக்னோர் பண்ணுவாரான்ற ஒரு பெரிய அதுதான் சார் கேள்வியாக இருக்குது. இப்போது மற்றவருடைய இப்போ ரஜினி, கமல் மற்றவருடைய ஆடியோ லான்ச்சை விட விஜயோட ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு சொல்கிறேன். என்ன காரணம்னா, ஜென்ரலாக வந்து மற்ற ஹீரோஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு இன்டர்வியூ அது இதுன்னு போயிட்டு அது தனியாக ஒரு இதுக்கும் தனியாக கொடுப்பாங்க. அது சேனலுக்காக இருக்கட்டும், பெரிய பெரிய யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பேசுவாங்க. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 10-12 வருஷம் வரைக்குமே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறேன், அதுக்கப்புறமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, முழுக்க ஒரு மக்களோட, அதாவது அந்த ரசிகர்களோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஈவெண்ட்டு இந்த ஆடியோ லான்ச் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார், அதை நம்ம அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அதில் மெசேஜ் இருக்கும் அப்படின்றது ரொம்ப எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு விஷயமாக கருதப்படுறதுனால இந்த ஆடியோ லான்ச் வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் அவங்க ரசிகர்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் இப்போ இவர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீம்ஸே கூட நிறைய ரஜினியையும் இவரையும் சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக வந்து அவர் பருந்து கதையை நேரடியாக இவர் விஜய்னு சொல்லலைன்னா கூட, ரஜினி அவர்கள் பேசும்போது அப்படி சொல்லலைன்னா கூட அதை தான் யூகிக்க முடிஞ்சுது. என்றைக்குமே நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற லெவலுக்கு அவங்க பேசினதும், கலாநிதி மாறன் பேசின பேச்சிலேருந்து கூட நம்ம அதை எடுத்துக்க முடியும். எக்ஸப்ட்ஸ் அப்படி தான் இருக்குது, அதோட எசன்ஸ் வந்து அதை தான் மீன் பண்ணுதுங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போது இப்போ இந்த சூழலில் இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ ஜூனில் வந்து அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நான் ரெடியா அப்படின்ற போது ரெடி, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை படத்துலலாம் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா வசனம், அதுக்காகவே சுரேஷ் கிருஷ்ணாவோட இதுக்கு ரொம்ப பயங்கர ஒரு அப்ஜெக்ஷன்லாம் வந்தது. ஜெயலலிதாவுக்கும் அது ஒரு பெரிய கிளாஷெல்லாம் ஆகி அவரோட காரை ஸ்பென்சர் கிட்ட பிளாக் பண்ணி அவர் இறங்கி நடந்து போக மக்கள்லாம் கூடி ஒரே ரோடெல்லாம் பிளாக் ஆகிற அளவுக்கு நடந்தது. ஸோ இது மாதிரி நம்மளே இவரை பெரிய ஆள் ஆக்கிறவா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இன்னொன்று வந்து ஒருவேளை இப்போ நீங்கள் கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு பார்த்துட்ருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லியோ இப்போ ஆடியோ லான்ச்சே நடக்குது. அது நடக்கும்போது வெளியில் வந்து ஒரு கும்பல் ஏதோ நிற்குது, ஏதோ தகராறு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தடியடிலாம் கூட நடந்திருக்கு முன்னாடி. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா உடனே விஜய் இந்த லியோ ஆடியோ லான்ச்சில் பெரிய தடியடி, அப்படி நடந்தது இப்படி நடந்தது.
இதையே கண்ட்ரோல் பண்ண தெரியாதவர் எப்படி அவர் அரசியல் கட்சிக்கு லீடராக இருப்பார் அப்படின்லாம். ஸோ கிரிட்டிசிசம் வந்து எப்படி வேணால் கொண்டு போகப்படும். ஸோ புஷ் அண்ட் புல் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் சேஃபாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி, அதுக்காக தான் இப்போ சென்னையிலே நடத்தாமல் ஆக்சுவலாக வெளியே எங்கேயாவது நடத்தலாமான்னு ஒரு பிளான் கூட இனிஷியலாக இருந்தது. ஆனால் அதுக்கு கூட அவங்களுக்கு சில அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸும் அவங்களுக்கு, ஏன்னா இது ரொம்ப ஷார்ட் டைம், இப்போ ஜனவரியில் ஆரம்பித்து அடுத்தடுத்து ஷெடியூலில் முடித்து மேலேயே ஆல்மோஸ்ட் மே ஜூனுக்குள்ளே முடிச்சுட்டு ஆடியோ லான்ச்சிலேருந்து அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சூழலில் தான் இவங்களுக்கு இப்போ ஆடியோ லான்ச் டேட் ஃபிக்ஸ் பண்ணாலும் இவங்களுக்கு இன்னும் நெருக்கடி எங்கே வர ஆரம்பிக்குது அப்படின்னா, இவர் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இவர் இப்போ ஒரு லெவலில் உயர்ந்திருக்கிற அளவுக்கு நிற்கிறாரு. அதே மாதிரி இவரோட படத்துக்கு கேரளாவில் இருக்கிற, இப்போ தமிழ்நாட்டை விட கேரளாவில் இருக்கிற ரசிகர்கள் இன்னும் ஜாஸ்தி ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய்க்கு குறிப்பாக. அதே மாதிரி மற்ற எதுவும் படம் பார்த்திங்கன்னா தெலுங்கு, கன்னடா, இது மலையாளம் அண்டு ஹிந்திலேயும் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாமே பேன் இண்டியா மாதிரி போயிடுது. அப்படி இருக்கும்போது இவங்களோட அந்த டார்கெட் ஆடியன்ஸுங்கிறது பெரிய லெவலுக்கு போகுது. ஆல்ரெடி இவங்களோட எஸ்டிமேஷன் படியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 425 கோடி வரைக்கும் மேலே. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து காஸ்ட் வந்து 250 to 300 crore இப்போதைக்கு சேல்ஸ் பண்ண அந்த ஒரு இதோட எவாலுவேஷன் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 425 crore மேலே போயிடுச்சு. டேபிள் ப்ராஃபிட்டு ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து இது இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் போடுறதா இருக்கட்டும், அதில் ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ரெவென்யூ தான், ஆடப் ஆகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர. ஸோ இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த டெக்னாலஜியை நல்லா ஹேண்டில் பண்ணி அது மூலமாக ஒரு பெரிய தொகையை ரெவென்யூவை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ரெட் ஜெயண்ட் மூவிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது மேலே ஆசை இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வெளிப்படையாகவே தெரியும். ஒரு சில இந்த கேள்வி தான் சார் இங்கே எழும்புது. இப்போது தயாரிப்பாளர் சைட்லேருந்து சொல்கிறது வேற ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் இயல்பாக பார்க்கும்போதே இதுக்கு வந்து அது தொடர்ந்து அதை பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி படத்துலேயும் பீச்லேருந்துமே இந்த பிரச்சனை இருக்குது, ரெட் ஜெயண்ட் வெர்சஸ் விஜய்ன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆடியோ லான்ச் ரத்துன்னு வந்தவுடனே இதுக்கு வந்து ஒரு அரசியல் காரணம் தான் இருக்கும் அப்படின்ற பேச்சு எழும்புது. கூடுதலாக இன்னொரு தகவல் என்னென்னா, இது வந்து விஜயே தானாக இதை செய்கிறாரோ அப்படின்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. ஏன்னா அவர் அரசியல் வரணும்னு ஒரு எண்ணம், தன்னுடைய ரசிகர்களை இது மாதிரியான ஒரு அரசியல் ஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்துகிறாரோன்ற சந்தேகத்தை ஏற்படுத்த. நீங்கள் அதுதான் திரும்பி சொன்னேன். ஆடியோ லான்ச் ஒரே விஷயந்தான் ரசிகர்களோட இவர் கனெக்ட் ஆகிற ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட். அது இதை விட்டுட்டு நீங்கள் வேறு எங்கேயும் போய் உட்காந்து இவர் இன்டர்வியூ கொடுக்குறதோ, அதாவது பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வேறு எங்கேயுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது இதை மிஸ் பண்ண மாட்டார் ஜென்ரலாக. இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து கொஞ்சம் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேணும்னு அவரே அவாய்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பப்ளிக்குன்றதை விட ரசிகர்கள் இன்ட்ராக்ஷன் இது ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இதை ஸ்கிப் பண்ணாமல் போகிறது தான் அவர் ட்ரை பண்ணுவார் விஜயை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதையும் மீறி இது ஸ்கிப் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து அவர் 7 ஸ்க்ரீன்ஸ்லேருந்து போட்ட அந்த இது ரிப்ளையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு இதுக்கும் வேறு அந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க தெளிவாக சில விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக சொல்லும்போது இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்தை ஆணித்தரமாக வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இதுக்கான எந்த விதமான முகாந்திரமும், ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறதுல எக்ஸாம்பிளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாடு முழுக்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1504 தேட்டர்ஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட அந்த மல்டிப்ளெக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியா வைஸ் எல்லாமே இவர் லலித்குமார் வந்து வித்துட்டார், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஆனால் எக்ஸப்ட் என்ன ஆச்சுன்னா நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட்டும் இங்கே சென்னை இது மட்டும்தான் விற்காமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நடிகர்கள்லாம் வந்து ஒரு சிலர் எனக்கு ஒரு ஏரியாவை கொடுன்னு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்குது. அதுக்கு எஸ்டிஆர் பண்ணியிருக்காரு உள்பட நிறைய நடிகர்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அது ஒரு பெரிய தொகை ஆக்சுவலாக அதை அவங்க எடுத்துக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று ஒரு கட்டத்தில் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இடத்த ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க கையில், ஃபஸ்ட்டு விற்றுட்டீங்க டக்குன்னு. ஃபஸ்ட்டு விற்றுட்ட பிறகு நீங்கள் ஒரு இடமே போடுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு பிளாட்டு போடும்போது என்ன பண்ணுவான், முன்னாடி இருக்கிற ரோடை ஒட்டி இருக்கிற அட்ஜஸ்டன்ட் பிளாட்லாம் இது விற்றுடுச்சுன்றுவான், இல்லைன்னா ஆல்ரெடி பிளாக்டுன்றுவான். ஆனால் பின்னாடி இருக்கிறதான் விற்றுக்கிட்டே வருவான். விற்று முடிச்சுட்டு முன்னாடி வரும்போது ஆல்மோஸ்ட் இதை ஏற்கனவே விற்றதை விட 2 இல்லை 3 மடங்கு ஜாஸ்தியாக விற்பான். காரணம் என்னென்னா அதோட வேல்யூ வில் பி மல்டிப்ளைடு. அது மாதிரி இதுக்கான காரணம் வந்து நேரடியாக நம்ம வந்து ரெட் ஜெயண்ட் வந்து பிளாக் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா
லலித்குமாரோட இன்னொரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி இதோட ப்ரொஜெக்ஷன் இப்போ ஒருவேளை வந்து இப்போ ஆடியோ லான்ச் டைமில் வந்து அதோட அந்த மேனிப்புலேட் ஆகி அது வந்து பயங்கரமாக ஒரு மல்டிப்ளை ஆகி ஒரு கட்டத்துக்கு போகும்போது இது பயங்கர ஹைப்பாக இருக்குது, அதனால் நம்ம எவ்வளோ கொடுத்தனாலும் வாங்கலாம், அதை செக்யூர் பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம இந்த சென்டரை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பெரிய தொகை கிடைக்கும்ன்றது ஒரு ஐடியாவை கூட இருக்கலாம், அதனால் கூட இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அரசியல் காரணம் இல்லைன்னு அவர் தெளிவாக சொல்லும்போது நம்ம இல்லை அப்படின்னா இருக்குன்னு தான் அர்த்தன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இதை வந்து நேரடியாக அவர் வெளிப்படுத்தாததுக்கு காரணம் இப்போ விஜயும் இதை வந்து ஓப்பனாக வெளியில் வந்து பேசாததுக்கு காரணம் முக்கியமான ரீசன் வந்து ஏற்கனவே இதில் நிறைய விஷயங்கள் அவரே தலைவா படமாக இருக்கட்டும், அதில் ஏடிஎம்கேவோட நடந்த பிரச்சனைகள், அடுத்து இப்படி ஒவ்வொரு இதுலேயுமே அவர் அதுக்கோட அந்த தடைன்றது வந்து நேரடியாக விஜயை மட்டும் இம்பேக்ட் பண்ணலை, ரசிகர்கள் வெயிட் பண்ணி கூட படம் பார்த்துருவான். இப்போ படம் ரிலீஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, இப்போ சென்னையில் ரிலீஸ் ஆகலை, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணி கூட பார்த்துருவான். ஆனால் அதே நேரத்தில் ப்ரொடியூசருக்கு லாஸு. அவன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்படி பேசுனீங்க, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, இதனால தான் எனக்கு இப்படி நின்று போச்சுன்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணால் அதுக்கு வந்து விஜய் பொறுப்பாகிற மாதிரி இருந்துடும். இப்போ அது மாதிரிலாம் தயாரிப்பாளர் பேசுவாங்க இல்லை. நீங்கள் அதாவது அரசியலுக்குள்ளே வரப்போகிறீங்கன்னா நீங்கள் நடிகராக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அரசியலுக்கு 2 பக்கம் ட்ராவல் பண்ண இன்னொரு போட்டில் காலை வச்சுட்டீங்க. இப்போ பிஸ்னஸும் முக்கியம், எனக்கு அரசியலும் முக்கியம். அதுதான் பிரச்சனை. அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் வந்து முழுமையாக ஒரு பக்கம் நடிகராக மட்டுமே இருக்கீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. பிரகாஷ்ராஜுக்கு என்ன நடந்தது, அவர் ஒழுங்காக இருந்தார் நடிகராக, அவர் பாட்டு வில்லன் நடிகராக நடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்தவர். அரசியலில் ஒரு கமெண்ட் கொடுக்கேன், அதை பண்ணுறேன், இதை பண்ண பிறகு தொடர்ந்து அவருக்கு ப்ரெஷரு, அங்கே ரைடு, இது நிறைய நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அது மாதிரி நீங்கள் இன்னொரு போட்டில் காலை வச்சிட்டிங்கன்னா அது யூ ஹாவ் டு பேலன்ஸ், இல்லைன்னா மொத்தமாக கவிழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அந்த விஷயம் வந்து விஜய் ரொம்ப தெளிவாக யோசிக்கிறதா தான் நான் பார்க்குறேன். உண்மையாக சொல்லப்போனால் இது நடத்தாமல் இருந்தது பெட்டர். ஒருவேளை நடத்தி அதில் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கலவரம், வேறு ஒரு பிரச்சனை நடந்தோ, வேறு ஒரு ரயட் நடந்தோ, இல்லை ஒரு அடிதடி நடந்தோ, இல்லை டிக்கெட்டு இது மாதிரி ஒரு இஷ்யூ ஆகி வேறு மாதிரி திரும்பிச்சுன்னா கண்டிப்பாக அவரோட அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு சின்ன கருப்பு புள்ளியாக தான் போயிடும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இப்போ நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா தசாவதாரம் இவங்க படம் பார்த்தீங்கன்னா இவர் விஸ்வரூபம் படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியும் கமல்ஹாசன் அவர்கள். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களும் அரசியலுக்குள்ளே வந்த புதுசில் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாருன்னு தெரியும். ஸோ அரசியலுக்குள்ளே நுழையும் போது இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஒரு அந்த ப்ளே கிரவுண்டில் ஏற்கனவே விளையாண்டுக்கிட்டு இருக்க ஒரு டீம் வந்து கண்டிப்பாக உள்ளே இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ளே கிரவுண்டில் மொத்தமாக கிரிக்கெட் சண்டே ஆனால் மாற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்கான், புதுசாக நீங்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு போகிறீங்க, தள்ளுங்கடா நானும் விளையாட போகிறேன்னா எப்படி ஒத்துப்பான்? ஏற்கனவே விளையாண்டுக்கிட்டு இருவேன் தம்பி, வெயிட் பண்ண, இல்லை ஓரமான இல்லைன்னுட்டு இருப்பான். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், கிறிஸ்கராக தான் விளையாடணும், நீங்கள் பவுலிங் போடணும், இந்த பக்கம் ஒருத்தன் பவுலிங் போட்டுக்கிட்டு இருப்பான், அப்படி தான் பண்ணியாகணும். ஸோ இது வந்து நடைமுறையில் இருக்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இவர் அரசியலுக்குள்ளே நுழைய போகிறது ஒரு சூசகமாகவும் மட்டும் இல்லை, வெளிப்படையாகவே நிறைய விஷயங்கள் தெரியுது. இப்போ நீங்கள் வந்து மகளிர் அணி ஃபார்ம் பண்ணுறதும், அடுத்து ஐடி விங்கு, அடுத்து எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஒவ்வொரு இடத்துல அந்த அவங்களுக்கு அந்த படிப்பகம் வைக்கிறது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களை பண்ணும்போது இதெல்லாம் வந்து கனெக்டிங் பீப்புள் தான். அதுக்காக இவ்வளோ நாள் கனெக்ட் ஆகாமல் இருக்காரான்னு இல்லை, நேரடியாக கனெக்ட் பண்ணுற பீப்புளோட கனெக்ட் பண்ணுற விஷயங்கள். அப்படி பார்க்கும்போது இதை பொறுத்த வரைக்கும் இவரோட முடிவு வந்து ஒரு மாதிரி ஒரு சமயோஜிதமான ஒரு முடிவாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம், கிரவுண்டு ஒன்று தான் இருக்குது. நீங்கள் இப்போ இதுக்குள்ளே தான் விளையாண்ட் ஆகணும், அதுக்குள்ளே நீங்கள் போய் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ரொம்ப நம்ம மதுரையில் சொல்கிற மாதிரினா சூதானமாக வேலை பார்த்தா தான் நீங்கள் அதில் சஸ்டெயின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இழுத்து கொண்டு போய் இப்போ இவங்களோட இப்போ தொண்டர்கள்னு இருக்காங்க, அவங்களோட ரசிகர்கள் இருக்காங்கன்னா ரசிகர்கள் எதுக்கு அவங்க பின்னாடி போகிறாங்க, ஏதோ ஒரு பெனிஃபிட்டு. ஒன்று வேணாம், நீங்கள் ரஜினி ஆரம்பிக்க போகிறாரு, அரசியல் கட்சி தொடங்க போகிறாருன்னு ஒன்று எவ்வளோ பேர் வந்தாங்க, மற்ற கட்சியிலேருந்துலாம் ஓடி வந்து இங்கே திருவொற்றியூர் குப்பன் எம்எல்ஏ கூட நான் தீவிர ஃபேன் தெரியுமா ரஜினிக்கு அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னும் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம், எல்லா இடத்துல இருந்த மற்ற கட்சியில் இருக்கவங்க கூட நான் கூட தான் ரஜினி ஃபேனு அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா, ஒருவேளை அவர் ஃப்ளோட் பண்ணிட்டாருன்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணி மொத்தமாக அந்த இடத்த ஏதாவது ஒரு செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து அந்த ஓடுற தண்ணியில் இவங்களும் குதித்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழல். ஆனால் அதுக்கு வந்து சரியான ஒரு சூழலை ஃபஸ்ட்டு உருவாக்கிக்கணும். எடுத்த உடனே நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போதே அது வந்து நம்மளையே உள்ளே இழுத்து ஒரு சுழலில் போய் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம். இப்போ இங்கே தான் சார் அந்த கேள்வி. இப்போ ஒரு சூழல் உருவாக்கணுன்றதை பொறுத்த வரைக்கும்
இப்போது விஜய் வந்து இப்போ நம்ம திரைப்படத்தில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எந்த அளவுக்கு வில்லன் கேரக்டர் இதுவாக இருக்கோ அந்த அளவு தான் அந்த ஹீரோ கேரக்டரும் இதுவாக இருக்கும். அதாவது சரியான வில்லன் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போது விஜய் வந்து வலிந்து திணிந்து தனக்கான எதிரியை உருவாக்கிட்டு இருக்காரோன்னு எடுத்துக்கலாமா இதுலேருந்து? நேரடியாக சினிமாவை நம்ம அரசியலோட ஒப்பிடவே முடியாது. அது எக்ஸாக்டாக பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள் தான். இல்லை, எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி நீங்கள் நேரடியாக அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சினிமாவில் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிரி வந்து கொடூரமாக இருக்கானோ அப்போ தான் டேய் இவரையே மடக்கி பிடிச்சி அவர் அடித்து உதச்சி பண்ண போகிறாரு பார் அப்படின்னு கொண்டு போகிறதுக்கு காட்டுவோம். ஆனால் அதே நேரத்தில் அரசியலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நெளிவு சுழிவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் மக்கள் நீதி மையம் இன்றைக்கி கட்சியை ஆரம்பித்து அவரும் தனியாக நடத்திக்கிட்டு இருக்காரு. இடையில கோயம்புத்தூரில் மகேந்திரன் அவர் பிரிஞ்சு போனார். நிறைய பேர் பிரியதர்ஷினின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு பிரிஞ்சு போச்சு. இப்படி நிறைய பேர் பிரிஞ்சு போனாலும் இனிமேல் கட்சியே இருக்காதுன்னு ஒரு சூழல் யோசிக்கும் போது இன்றைக்கி அவர் இன்னும் சர்வைவல் போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு எம்பி சீட்டு கண்டிப்பாக டிஎம்கே அந்த கூட்டணியில் நிற்க போகிறாரு. ஸோ இப்படிலாம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி சர்வைவல் டெக்னிக்ஸும் இருக்குது. ஒருத்தர் முதுகில் ஏறி சவாரி பண்ணணுன்றது இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு விஜய் அப்படி பிளான் பண்ணலை. ஸோ 26க்கு இந்த அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி இதுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம், ஒரு ஸ்டேஜை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து தடையாக எதுவும் வந்துடக்கூடாதுன்றது முக்கியமான ஒரு யோசனையாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த விஷயம் மட்டும் கிடையாது, இந்த இந்த இதில் வந்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஒரு முயற்சியே வந்து ஒரு சர்க்கிளாக போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் அதுக்காக ஆடியோ லான்ச்சுன்னா இது ஒன்றும் பெரிய இது இல்லையே, எவ்வளோ இப்போ நீங்கள் லியோ படத்துக்கு இது ஒன்று தான் ஒரு அப்டேட் பண்ணுற ஒரு விஷயமா அப்படின்னா இன்னும் ஒரு பிளான் கூட, ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் இப்போ பிளான் பண்ணி வச்சுருக்கதா ஒரு தகவல். என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு சேனல்லே போய் நேரடியாக லைவ் மாதிரி உட்காந்து எல்லாரையும் வர வச்சு உட்கார வச்சு அதை லைவாக கூட பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி கூட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது அப்படியே நின்ற போகிறதில்ல. ஸோ பிளான் பின்னு ஒன்று வச்சுருக்காங்க ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்கு. ஆனால் என்ன நேரடியாக அவங்க சந்திக்க முடியாத ஒரு சூழல் உருவாகிருக்கே தவிர மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. விஜய் குறித்தும் லியோ ஆடியோ லான்ச் ரத்து குறித்தும் பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றி சார்.